மாசு தூசெல்லாம் இங்க எல்லாமே அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா போப்பா. எங்க ஊர்ல கரகாட்டக்காரி வந்தா கூட தான் கூட்டமா போவாங்க. நான் கூட தான் போயிருக்கேன். எங்க அண்ணெல்லாம் வந்து எங்க அண்ணெல்லாம் அப்பெல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர் ரீட்டா அந்த மாதிரி வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்கிறவங்க. ரீட்டா, ஏ தம்பி வாடா ரீட்டா ஆடுறாளமாடா சோதுகுடியில பார்க்க போகும்போது கூட்டி போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்து நாளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? இது வந்து பார்த்துக்கிறோம். களத்தில் விளையாடும் போதுதானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். அப்ப போட்டி எதற்கும் நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படியா பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியிடுவேன். புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தாங்க. கடையில் வல்லவர்கள் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமான் தகடூரை தலைமையிடமாக கொண்ட ஆண்ட அதிகமான் நெடுமான் அஞ்சினம் பாட்டன் வள்ளல் அவ்வை பெருமாட்டியின் அன்பிற்குரியவன், பேரன்பை பெற்றவன், மதிப்பிற்குரிய பெருமகன். என்ன இருக்கிறது உன் அடையாளம்? தர்மபுரியிலே நடுச்சாலையில் அதிகமான ஒரு சின்ன சிலையாக அவ்வை கையேந்தி நிற்கிறது போல, அவன் அன்பளிப்பை பெறுவது போல ஒரு சிலை. அவ்வளவுதான்டா அவன் அடையாளம், அவ்வளவுதான்டா உன் மதிப்பு. ஏற்காட்டில் ஏறுகிற போது என் அன்பு தம்பி தங்கைகளே, அந்த வளைவிலே அதிகமான் நெடுமான் அஞ்சி என்று இருந்த பேரை எடுத்து விட்டு ஐயா ஈவேரா பேரை நிறுவுகிறாய் என்றால் உன் அதிகார திமிரிலே என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் தமிழர்கள்? மானங்கட்டவர்கள் 1000-500க்கு வாக்கை போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள். களத்தில் நிற்பவன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகனை பார்த்தோ, ஐயா எம்ஜிஆரை பார்த்தோ, ஐயா கருணாநிதியை பார்த்தோ, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல. அரசியலுக்கு வந்தவன் அல்ல. கரவேட்டி கட்டி இப்படி கையில தலைவர் படத்தை சட்டப்பையில் வச்சுட்டு வந்தவன்ல, கழுத்துல சைனைடு குப்பிய மாட்டிக்கிட்டு தலைவனின் முன்னாடி வந்தவன். இடுப்புல எதிரி நெஞ்சை துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்கை தூக்கி வந்தவன் இவருடைய பிள்ளைகள் இவர்கள். அவன் களம் வேறு காலம் வேறு, அவன் மகன் இவன் களம் வேறு காலம் வேறு. அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான், நாங்கள் சீருடை இல்லாது அறிவாயுதம் தூக்குகிறோம். நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும் போது எவரும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் 12 காலமாக அடிமைப்பட்ட இனம், அதிலும் அடிபட்ட புலி வெறி கொண்டு எழுச்சியுறும் போது யாவரும் எதிர் வராது. இதுதான் இங்க போர். இந்த தேர்தல் சண்டை இதான் தம்பி, இதான் நடக்கும். என் ரத்த சொந்தங்களே,
என் கனவை சுமந்து போகிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, சாதி பார்ப்பவன், சாதியை காக்க நினைப்பவன், சாதியை பார்ப்பவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதிக்க துடிப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். மதம் பெய்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவன் எப்பக்கமும் நிற்கட்டும். அதைவிட புனிதமானது மனிதம், அது வேண்டும் என்று நினைப்பவன் நம் பக்கம் நிற்கட்டும். அதுதான் இங்கே நீங்கள் மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறீர்கள், உங்களையே அறியாமல். உங்கள் முன்னவர்கள் தூக்கி சுமந்த பெருங்கனவை உங்களை அறியாமல் உங்களுக்கு மரபணியிலே கடத்தி இருக்கிறார்கள். கடத்தியவன் யார்? நம் உயிர் தலைவன். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். அவனுக்கு கடத்தியவன் யார்? அவன் முன்னவர்கள். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமோ இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கும் இங்குற்ற திராவிட நடிகளால் கொள்ளையா? ஏன் இவன் பாரதிதாசனை போற்ற மாட்டான்? ஏன் இவன் பாரதியை போற்ற மாட்டான்? போற்ற மாட்டான். ஏன்? தமிழை பாடினான், தமிழுக்காக பாடினான், தமிழருக்காக பாடினான். அது பிடிக்காது, அது ஒழிக்கிறது. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். அந்த நரி எந்த நரின்னு நீங்க கேட்டு பார்க்கணும். இல்ல அவன்கிட்ட தான் கேள்வி. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அந்த போர் எந்த போர்? திராவிட அக்க போர், தமிழ் தேசிய இன விடுதலை போர். ரெண்டு கடையில் தாண்டா சண்டை. இங்க 4 முனை போட்டி, 7 முனை போட்டி. நீ 3 பேரும் திரிசூலத்துக்கு என் தம்பி ஏதோ ஒரு சொன்னாடா, மூவிலையா, மூவிலை வேலா, மூவிலை வேல், திரிசூலம் அது சமஸ்கிருதம், மூவிலை வேல். இது ஒரே வேல். எந்த வேல்? கந்தவேல். அந்த வேல் கந்தவேல் யார்? இந்த வேல். புரியுது நினைக்கிறேன். அவன் நடுக்கம் இல்லாமையா திருச்செந்தூர்ல போட்டேன் பாரு. டேய் முருகா, டேய் அப்பன் இங்க பாரா, டே உன் பேரன் உனக்காக தான் பேசிக்கிறேன். முருகா, நீ உன் வேரோட வா, உன் பேரன் நான், உன் தமிழோடு வாரேன், இருவரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம்ல, எவ்வளவு பாப்போம். அவன் என்னாச்சு? அப்புறம் தமிழ்ல ஓதாம விட்டான உன்னைய. என் தம்பி அருளினிய ரொம்ப இதாகிறான், கோவப்படுறான். அவசரப்பட்டாத, கொஞ்சம் ஒரு 6 மாசம் தான். அவனையே அடிச்சுட்டு அதிகமா நெடுமா நஞ்சின்னு எழுத வைப்போம். தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு 29 வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு. அண்ணனே வண்டிடுறான், வாடா டே அழிடா, நான் நிக்கிறேன் அழிடா, மறுபடியும் எவன் வந்து அழிக்கிறான் வாடா. வழக்குக்கு பயந்தமா இல்ல சிறைக்கு பயந்தமா? அவதூறுக்கு பிறந்த அவதூறு எல்லாம் பரப்புன அவதூறுக்கு பறந்தமா? எதுக்குடா பயந்தான்? டேய், நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன், மானம் போனா உயிரே போச்சுன்னு நினைச்சவன். ஆனா மானம் கட்டவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கட்டுச்சுன்னு நினைக்க கூடாது. என் பிள்ளைகளே, விமர்சனத்தை தாங்குங்கள், இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடந்து வாருங்கள், இல்லை என்றால் அற்ப வெற்றியை கூட உங்களால் சொல்ல முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிறவனை பாருங்கள், ஒரு எளிய மகன். என் அம்மா தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி யாரு நினைக்கிறீங்க? சாதாரண ஆள்.
இதே சீமான் வந்து பெரிய செல்வந்தர், புகழ்பெற்ற பெரிய பெரிய எங்க அழுத்தி இருக்க மாட்டாப்ல, பெரிய அரசியல் பின்புலம் எடுத்திருக்க மாட்டாப்ல. எவனுக்கு நான் வெறி இருக்குதுன்னு பார்த்து எடுத்திருக்காப்ல. ஏன் சொல்றாங்க, வேற ஆளா இருந்தா 0.7 விழுக்காடு, அரை விழுக்காட்டுக்கே கோடிக்கணக்கா பேரம் பேசி சீட்டு கொடுக்கும்போது 8 விழுக்காடு தப்பா சொல்றிய 8.22 அப்படின்னா கிட்ட ஏறக்குறை 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கோம். அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி இவன் ஒண்ணுமே செய்யனாலும் 16,000 தெரியும் அவனுக்கு. என்ன நம்பிக்கையில் பேசுகிறான் சீமான். இந்தியாவை யார் ஆள்வது? போட்டியில நான் இல்லை, ஏன்னா நான் பிரதமர் இல்லை, என் பிள்ளைகள் பிரதமர் இல்லை. முதன்மை அமைச்சர், இந்திய முதன்மை அமைச்சர் நாங்கள் யார்? அது இல்லை. அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கானவன், இந்த இனத்துக்கான மகன் தெரியும்.